ட்ரேடிங் பண்றவங்க, பண்ணலான்னு நெனைக்கிறவங்க, இந்த விஷயங்கள தெரிஞ்சுக்காம மார்க்கெட்ல என்டர் ஆக வேண்டாம். வணக்கம். நான் ஹேமா அமர்நாத். என்னோட சேனல் நேம் திங்க் டூ ரிச். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிட்டு, அதுல ஆளுங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துரும். எதுக்காக நாம ட்ரேடிங்க பண்றோம்? அதை எப்படி ஆரம்பிக்கிறது? இதுக்கு ஹானஸ்டான பதில் சொல்லணும்னா, டு கிரியேட் எ பாசிவ் இன்கம். ட்ரேடிங் பண்ணா 3 அல்லது 6 மாசத்துல 50% ரிட்டர்ன் வந்துரும். இல்ல போட்ட பணத்த டபுள் ஆக்கிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது எல்லா நேரமும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது ஒவ்வொரு முறையும் நடக்காது. அப்படின்னா மார்க்கெட்ல யாருமே 50% 60% லாபம் பார்க்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்க. ஆனா எல்லா நேரத்திலயும் இந்த மாதிரி அவங்க லாபத்த பார்க்கறதில்ல. சில மோசமான மார்க்கெட் கண்டிஷன்ல அமைதியா இருப்பாங்க. ரொம்ப டீசென்ட்டான வருமானம் மார்க்கெட்ல இருந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எப்படி ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்றது? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட லிங்க குடுத்திருக்கேன். இதன் மூலமா கூட நீங்க உங்களோட ட்ரேடிங் அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அக்கவுண்ட்ட நீங்க ஃப்ரீயாவே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மார்க்கெட்ல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நீங்க ஒரே டைம்ல எல்லா ஸ்டாக்ஸையும் வாங்காம, கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்டாக்ஸ வாங்க ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு நீங்க மார்க்கெட்ல ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க மொத்த பணத்துக்கும் உங்களோட ஸ்டாக்ஸ வாங்காம, ஃபர்ஸ்ட் ஒரு 15,000, 20,000 அந்த மாதிரி உங்களோட ஸ்டாக்ஸ வாங்கி வச்சுக்கங்க. 1 நாள், 2 நாள் கழிச்சோ, இல்ல 1 வாரம் கழிச்சோ மார்க்கெட் கண்டிஷன பார்த்துட்டு, இன்னும் ஒரு 20,000க்கோ இல்ல 30,000க்கோ நீங்க உங்களோட ஷேர்ஸ பை பண்ணி வச்சுக்கங்க. மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஷேர்ஸ நீங்க சரியான நேரத்திலயா பார்த்து, உங்களோட ஷேர்ஸ கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணி ட்ரான்ச்சியா வாங்கி வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா, உங்களோட சொந்த பணத்த தான் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த காரணத்துக் கொண்டும் கடன் வாங்கி நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய அத்தியாவசிய தேவை, சேமிப்பு இது எல்லாம் போக எக்ஸஸா உங்ககிட்ட இருக்கிற பணத்த மட்டும் தான் நீங்க மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் மார்க்கெட்ல நீங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டா கிரியேட் பண்ணிக்கங்க. நீங்க கேள்விப்பட்ட ஸ்டாக்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனா ரெஃபர் பண்ண ஸ்டாக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வந்த எதனா ஒரு ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்க ஒரு லிஸ்ட்ட கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்ட கொஞ்சம் நீங்க ஃபில்டர் பண்ணி, எந்தெந்த கம்பெனிஸ் இப்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் அவங்களோட அந்த கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாம் பேஸ் பண்ணி நீங்க உங்களோட ஸ்டாக்ஸ பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க வாங்குற ஸ்டாக்ஸ் எவ்வளவு மூவ்மெண்ட் குடுக்கும், அது எத்தன நாள்ல, எத்தன மாசத்துல குடுக்கும்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் ஃப்ரேம்ல அந்த பிரைஸ் வந்துருச்சுன்னா, அத வித்துருங்க. உதாரணத்துக்கு, நீங்க ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ ரூ. 100ன்னு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர நீங்க ரூ. 100ன்னு வாங்குனத ரூ. 120 வந்ததுன்னா நான் வித்துருவேன் அப்படின்னு நீங்க ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அந்த பிரைஸ் வந்ததும் நீங்க வித்துருங்க. வாங்குனத வித்தா தான் அதுக்கு பேர் ட்ரேடிங். இல்லன்னா அது ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அதே மாதிரி நீங்க வாங்குற ஷேர்ஸ் ஒரே கம்பெனியோட ஷேர்ஸா இல்லாம, டிஃபரண்ட் கம்பெனியோட ஷேர்ஸாவும், செக்டார்ஸ் எல்லாம் டிஃபரண்ட்டா இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்கிக்கங்க. ஒரே கம்பெனியோட ஷேர்ஸா உங்க எல்லா அமௌண்ட்டுக்கும் வாங்குறது, இல்ல ஒரே செக்டார்ல இருக்கிற கம்பெனி ஷேர்ஸா உங்க எல்லா அமௌண்ட்டுக்கும் வாங்குறது கண்டிப்பா வேண்டாம். உதாரணத்துக்கு பேங்கிங் செக்டார்ல இருந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ், ஃபார்மால இருந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ், இன்ஃப்ரால இருந்து கொஞ்சம் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்டாக்ஸ நீங்க பை பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வாங்கி வச்சாதான் உங்களால ப்ராப்பர் ட்ரேடிங் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். ட்ரேடிங்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரேடிங்ல என்ட்ரி பிரைஸ், எக்ஸிட் பிரைஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றதும் ரொம்ப முக்கியம். அதாவது ட்ரேடிங்ல அன்பார்ச்சுனேட்டா லாஸ் ஆனதுன்னா இவ்வளவுதான் என்னோட லாஸ் அப்படிங்கிறத நாம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நம்ம ஷேர்ஸ ரூ. 100ன்னு பை பண்ணி வச்சிருக்கோம்னா, அது 3 மாசத்துல ரூ. 120 வந்தா வித்துறலாம்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ஸ்டாப் லாஸ நம்ம ரூ. 92 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா மார்க்கெட் இறங்குனாலும், வேற எதனா விஷயத்துக்காக இறங்குனாலும், நமக்கு ரூ. 8 மட்டும் தான் லாஸ் ஆகும். அதனால ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு நெறைய பேர் கேட்கறது, நாங்க எதுக்கு லாஸ் புக் பண்ணணும்? இத அப்படியே விட்டா என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான். இத நம்ம அப்படியே விட்டோம்னா, ஒரு வேள நம்ம ரூ. 100 வாங்குன ஷேர்ஸ் ரூ. 80 ரூ. 70 இந்த மாதிரி இன்னும் கீழ இறங்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, நம்ம பெரிய லாஸா அந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸ்டாப் லாஸ்ல இன்னொரு டைப் இருக்கு. ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ். இத நாம மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் ஏற ஏற நாம இத அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ ரூ. 100ன்னு பை பண்ணி வச்சிருக்கோம்னா, அது ரூ. 110 அப்படின்னு விலை ஏறிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ரூ. 105க்கு இந்த ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுட்டோம்னா, அன்பார்ச்சுனேட்டா இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் குறைஞ்சாலும்,
நமக்கு அந்த இடத்துல ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருக்கிறதால, அங்கேயே அது செல் ஆனா கூட நமக்கு ₹5 ப்ராஃபிட்ல தான் இருக்கும். அதே மாதிரி அப்பப்ப நீங்க மார்க்கெட்ட பத்தியும், நீங்க வாங்குன ஸ்டாக்ஸ பத்தியும் நீங்க ஸ்டடி பண்ணிக்கங்க. கொஞ்சம் மார்க்கெட்டையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்ற டெரிவேட்டிவ்ஸ் இத பத்தி ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்காம, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா, இது ஹை ரிஸ்க் ப்ராடக்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10ல 9 ரிட்டெயில் ட்ரேடர்ஸ் எஃப்&ஓல லாஸ் தான் பண்றாங்க. அதனால டெரிவேட்டிவ்ஸ அவாய்ட் பண்ணிக்கங்க. ஐபிஓன்னு சொல்ற இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் வந்தா, கண்டிப்பா இந்த ஐபிஓவ நீங்க நல்ல கம்பெனியா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு ரீசெண்டா பெரிய கம்பெனிஸான Hyundai மோட்டார் இந்தியா, ஓலா எலக்ட்ரிக் இந்த மாதிரியான கம்பெனிஸ் லிஸ்ட் ஆனதை நாம ஐபிஓல பார்த்துருப்போம். ஸ்டாக் மார்க்கெட்ல ரெகுலரா இன்கம் வர்றதுக்கு நம்ம நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸா பார்த்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. நமக்கு நல்ல இன்கமும் ஆச்சு, அதே நேரம் ஸ்டாக் ப்ரைஸும் ஏறும். சில கம்பெனிஸ் வருஷத்துக்கு 5 to 6% வரைக்கும் டிவிடெண்ட்ஸா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நல்ல டிவிடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ்ல ஷேர் பிரைஸ் குறையும் போது நாம அதை கொஞ்சம் கொஞ்சமா பை பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சில ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் பேசிக் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கங்க. இதை கத்துக்கும் போது ஒரு ஷேர்ஸை எந்த பிரைஸ்ல வாங்கலாம், எந்த பிரைஸ்ல விற்கலாம், எந்த பிரைஸ்ல நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம், இது எல்லாமே நாம ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்க முடியும். அடுத்து பேசிக்கா இருக்கிற ட்ரேடிங் சைக்காலஜியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது வர்ற எமோஷன்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு வர்ற பயம், பேராசை, நம்பிக்கை இதெல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். நாம வாங்கின ஷேர்ஸ் இறங்குனா பயப்படக்கூடாது. மாறாக அதை அந்த இடத்துல வித்துடலாமா, இல்லை அது ஆவரேஜ் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஷேர்ஸை பை பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சு தான் அந்த இடத்துல நம்ம முடிவெடுக்கணும். ஒரு ஷேர்ஸை நம்ம 20% க்ரோத் கொடுக்கும் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கோம்னா, அது 20%யும் தாண்டி 50% வரைக்கும் க்ரோத் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நாம ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா சம்டைம்ஸ் ஏறின வேகத்திலேயே இறங்குறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பேராசை இருக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ரேடிங்ல டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டார்கெட், ஸ்டாப் லாஸ் இதை ரெண்டையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். அதே மாதிரி ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸை நாம ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிக்கணும். ட்ரேடிங்கில் எவ்வளோ பெரிய பணம் போட்டவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, லாஸ் பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் மீறி தான் அவங்க ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலி நீங்கள் யார் ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் ஷேர்ஸை பை பண்ணால் கூட சரி, இங்கே பணம் உங்களுடையது. அதனால் நீங்கள் தான் இந்த இடத்துல முழு பொறுப்பையும் ஏற்றுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் வர்ற வீடியோஸில் நாம் நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம்.